டிராகன் பழம் சாகுபடி செய்து பயனடைந்த ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தாலுகா பெரிய கள்ளிப்பட்டு கிராம வேளாண்மையாளர் ஆர் பழனிசாமி அவர்கள் தரும் யோசனைகள். இது நாம் முதல் லேபர் பிரச்சனைனாலைக்கு நம்ம இந்த மற்ற வெள்ளாமை செஞ்சால் வருஷத்துக்கு ஒருக்கா சுத்தம் பண்ணி இது பண்ணணும். லேபர் பிரச்சனை ரொம்ப இது சொல்லி இப்போ இந்த டிராகன் ஃப்ரூட்டு போட்ட 20 வருஷம் 25 வருஷம் நம்ம லேபர் பிரச்சனை வராது. ஃபஸ்ட்டு செலவு வருது, அந்த செலவு நாம் இது பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டாவது வந்து நாம் மெயின்டெனன்ஸு இது மட்டும்தான் இது வந்துட்டுருக்குதுங்க சார். நாம் வந்து இது பார்த்துட்டு நாற்றை தொலைவி எங்கே பிடிக்கவே முடியலைங்க. அப்புறம் அங்கேயும் பிடிச்சி கிருஷ்ணகிரி ஒசூர் இங்கே போய் தான் நாற்று வாங்கிட்டு வந்து நாங்கள் இது பண்ணி வச்சேன். அப்புறம் அது வந்து அப்போ நாங்கள் வைக்கிறப்ப நம்மளுக்கு இதனுடைய விளக்கம் தெரியாதுங்க. பில்லர் வந்து ஒரு 4 அடி 4.5 அடிக்குள்ளே தான் இருக்கணும். நான் வந்து 7 அடி பில்லர் போட்டு இதுன்ட்டேன். கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், மேலே வேலை செய்யிருக்கு. ஒரு 4.5 அடி இருந்து நம்மளுக்கு நல்லா வேலை செய்யறதுக்கு ஈஸியாக இருக்குது. இருந்தாலும் இப்போ தான் நம்மளுக்கு இப்போ 5 வருஷம் ஆச்சுங்க சார். இப்போ பார்க்கும்போது காப்பெல்லாம் வந்து ஒரு செடிக்கு வந்து ஒரு பேட்சுக்கு 7 கிலோ 8 கிலோ இந்த மாதிரி வருதுங்க. இந்த மாதிரி வருஷத்தில் ஒரு 6 பேட்ச் வருங்க. 6 மாதம் இந்த வெயில் வந்து வெயில் காலத்துக்கு தான் பழம் வரும். நல்லா 35-40 டிகிரி வெயில் இருந்து தான் பூவே எடுக்குங்க. அப்புறம் 30 கீழே வந்தால் பூ எடுக்காதுங்க. அப்போ அந்த மாதிரி வரும்போது ஒரு 6 பேட்ச் வருங்க வருஷத்துலேயும். அப்புறம் குளிர்காலம்னா காப்பு ஆப்பாயிரும். இதில் வந்து கொழுந்து தான் ஸ்டெம்மு தான் வருங்க தலைஞ்சிட்டு, அது பூரா கட் பண்ணி எடுக்கணும். அப்புறம் மறுபடியும் 6 மாதம் கழித்து அந்த வெயில் ஸ்டார்ட் ஆனால் தானே 35 டிகிரி வெயில் வந்தால் பூ எடுக்குங்க. அப்புறம் நம்ம ஒரு 6 மாதத்துக்கு நாம் அப்படியே பழம் ஒரு 25 நாளைக்கு ஒரு பேட்ச் வருங்க சார். ஒரு பேட்ச் பூ வந்ததுன்னா ஒரு 10 நாளைக்கு வருங்க. ஒரு 20 நாள் கேப் வருங்க. மறுபடியும் ஒரு 10 நாள் வருங்க. இந்த மாதிரி கேப் விட்டு இது பழம் வந்துட்டுருக்குங்க சார். அப்போ நாங்கள் இது கட்டிங் வந்து நாங்கள் வாங்கும்போதில் ஒரு நாற்று ஒன்று 100 ரூபான்னு வாங்கினேன். ஒரு பில்லருக்கு வந்து 4 நாற்று, 4 சைடு 4 நாற்று இது பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த டயர் வச்சு தான் இது பண்ணேங்க சார் ஃபஸ்ட்டு இது பண்ணுறப்ப. அப்போ ரெண்டாவது போடும்போது ரிங்கு போட்டு அந்த சைடு போட்டிருக்குறேங்க சார். சார் நாம் பொறுத்தவரை சில பேர் 8க்கு 8 போடுறேங்க சார், சில பேர் 8க்கு 10 போடுறாரு. நான் வந்து போருக்கு வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும்னு சொல்லி நான் வந்து 12க்கு 8 போட்டிருக்குறேங்க சார். இப்படி 8ங்க சார். இப்படி வந்து 12 அடி கேப்புங்க. நாளைக்கு இப்போ இந்த மாதிரி டில்லரு ஓட்டணுமா எது பண்ணணுமா போருக்கு வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க சார். ஒரு செடிக்கு 2 லிட்டர் கொடுப்பேன் சார். 2 லிட்டர்னா ஒரு 200 லிட்டரு பேரலில் ஒரு 5 லிட்ரு பஞ்சகாவியா ஊற்றி அதை எடுத்து 1 லிட்டர் செடிக்கு கொடுப்பேன் சார். சார் 25 நாள் டைம் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி சார். மழை பெஞ்சதுன்னா அந்த ஈரத்தில் ஊற்றினா நல்லா பிடிக்குங்க. அந்த மழை பெஞ்சு நல்லா ஈரமாக இருக்கிற டைமில் அந்த பில்லுகளை சுத்தம் பண்ணி ஒரு ட்ரிப் கொடுத்துருவோம். சில டைமு 1 மாதமும் ஆயிரும், சில டைமு 10 நாளைக்கு வரவுக்கு கொடுப்போம் சார். அந்த காப்பு வரும்போது கொஞ்சம் அப்போ 10 நாளைக்கு 15 நாளைக்கு ஒரு பேட்ச் கொடுக்கணும். ஒரு பேட்ச் பழம் எடுத்தாச்சுன்னா உடனே அப்போவே கொடுத்துருவோம் ஒரு பேட்ச்சு. அப்போ இருக்கிற செடிக்கு நல்லா இதாயிரும் சார். இதுக்கு வந்து வறட்சி தாங்கி வர்ற இது தண்ணி ஜாஸ்தி இதானாலும் ஃபங்கஸ் மாதிரி வருங்க சார். அதனால் தண்ணி வாரத்தில் 2 நாள் கிளைமேட்டுக்கு பொறுத்த மாதிரி நாங்கள் இது பண்ணி விட்ருவோம் சார். பஞ்சகாயத்தில் வந்து மாட்டு ஓமியம், மாட்டு சாணம் ஒரு 5 கிலோ, பால் 5 லிட்ரு, தயிர் 5 லிட்ரு, சர்க்கரை ஒரு 5 கிலோ, இளநீ ஒரு 5 லிட்ரு, அப்புறம் இந்த கல் வாங்கி அது ஒரு 5 லிட்ரு ஊற்றுவோம். எல்லாமே இது பண்ணி வாழைப்பழம் ஒரு நம்மளது தோட்டத்தில் இருக்கிறதுனால ஒரு தாரை போட்டுருவோம் சார். போட்டு எல்லாம் இது பண்ணிடுவோம் சார். மீன் அமிலம் வந்து 20 கிலோ மீன் போட்டோம்னா 21 கிலோ சர்க்கரை போடுவோம் சார். மீனை விட அது ஒரு மடங்கு கொஞ்சம் எச்சா தான் போடுவோம் சார். அது வந்து ஒரு 2 மாதம் ஆகும்போது அந்த முள் செதில் எதுவுமே இருக்காதுங்க, பூராமே கரைஞ்சிருங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 ரகம் தான் போட்டோம்.
ஒயிட்டு ரெட்டு இப்போ வந்து ஒரு 16 ரகம் போட்டிருக்குறேன் சார். இப்போ மஞ்சள், ஒயிட்டு, அலிசன் ஒயிட்டு, அமெரிக்கன் ரெட் டியூட்டி இந்த மாதிரி ஒரு 16 ரகம் போட்டிருக்குறேன் சார். அது சாம்பிளுக்கு. மெயினாக வந்து இப்போ ரெட்டு, ஒயிட்டு இந்த 2 தான் இப்போ ஜாஸ்தியாக போட்டிருக்குறது. இப்போ நம்ம இந்த 2 ஏக்கராக்கு வந்து 20 லட்சம் ரூபா ஆச்சுங்க சார். நாற்று வச்சு ஒரு பில்லருக்கு வந்து 1500 செலவு வருதுங்க சார் நாற்று நட்டு முடிக்கும்போது. அதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷம் நம்ம வேலை தான் செய்யணும் சார். ஈல்டு ஒன்றும் கிடைக்காது. 5 வருஷத்து செடியில் எடுத்து கட்டிங் போட்டேன். ஃபஸ்ட்டு வருஷமே 1 டன் காய் எடுக்கலாம் சார். காப்பு வந்துடுங்க. நான் ஃபஸ்ட்டில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி விவரம் தெரியாதுங்க சார். எங்கெங்கேயும் அலைஞ்சி சில பக்கம் 2-3 இடத்துல எடுத்துகிட்டு வந்தேன். அதில் வந்து அந்த வயசான இதில் கட்டிங்கில் வாங்கினது தான் ஈல்டு நல்ல இதாக இருக்குது. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் ஆர் பழனிசாமி அவர்களை 09994254597 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.